வணக்கம் நட்புக்களே. இன்று நாம் பார்க்க போவது சோயா, அதாவது மீல் மேக்கர் மசாலா கறி. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். மீல் மேக்கர் 1 கப் அளவு, வேக வச்சு நல்லா டைட்டாக தண்ணி இல்லாமல் பிழிஞ்சது 1 கப்பு. அப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 3 பூண்டு பல், ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் கருவேப்பிலை, குழம்பு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள், சோம்புத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அதெல்லாம் கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். இப்போது இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் மிக்சியில் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இதை கொரன்னு அரைச்சாச்சு. இப்போ இந்த பேஸ்ட்டை இந்த வேக வச்சு வச்சுருக்கிற மீல் மேக்கரில் நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் அதில் ஒரு கைப்பிடி அளவு இல்லைன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவு கருவேப்பிலை. அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் சிட்டிகை, உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை, கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் சோம்புத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா இப்படி கலந்து விட்டுட்டு உப்பு காரம் பார்த்துட்டு இப்போது அடுப்பில் வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது அடுப்பில் வானல் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடானதும் எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எல்லாம் கலந்து வச்சுருக்கோமா, இதை அப்படியே எடுத்து வானலில் அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா பச்சை வாசனைலாம், கரம் மசாலா இருக்கிற பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு வதக்கி எடுப்போம். மீல் மேக்கர் மசாலா கறி ரெடி ஆகிடுச்சு. இது தயிர் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு எல்லாம் வச்சு சைட் டிஷ்ஷாக நம்ம சாப்பிட்டோன்னா சூப்பராக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்களும் இதே போல் மீல் மேக்கர் மசாலா கறி செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.